ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லர் சித்ரா. பாருங்கள், இப்போ இந்த கிளாத்து சாரீ கிளாத்து, இந்த கிளாத்தில் வந்து பிரின்ஸ் கட் வந்து எப்படி போடுறதுங்கிறது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் தான் வந்து பிரின்ஸ் கட் போடணும். இனி வந்து நான் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய வீடியோஸ் மாடல் வந்து போடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால தான் என்னால் போட முடியல. ஸோ மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா? இப்போ பிரின்ஸ் கட் போடலாம். ஒரு 34 இன்ச்சுக்கு வந்து ஒரு வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, 34 இன்ச்சுக்கு பிரின்ஸ் கட் போட்டு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 34 இன்ச்சில் பாதி வந்து 17 இன்ச்சு, அதில் பாதி 8.5 இன்ச்சு வருது. 8 16 8.5 இன்ச்சு வருதுங்க. அதாவது ஒரு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணோம்னா அது வந்து 8.5 இன்ச்சு வருது. பாருங்கள், இப்போ கிளாத் இந்த மாதிரி போட்டிருக்கு. இது வந்து லைனிங் கிளாத்து. ரெண்டாக மடித்த பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணும், ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும். சரிங்களா? இப்போ இது ஒரு அப்ராக்சிமேட்டிவாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவில். இப்போ வந்து பாடி சுற்றளவு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நெக் அப்படி தான். ஷோல்ட்ரு வந்து எவ்வளோன்னு நெக் வந்து எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த நெக் எப்போவுமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஷோல்டரும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு டிப்ஸுக்காக, ஒரு மாடலுக்காக தான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா உங்களுடைய உடல்வாகு எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு டிப்ஸ்க்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இது வந்து போட் நெக் மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னு வைங்க. ஒரு 3 இன்ச்சு இல்லை 3.5 இன்ச்சு இறக்க வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 3.5 இன்ச்சு இறக்க வைக்கிறேன். பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஒரு டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து நீங்களே கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்படி புரியல அப்படின்னா மறுபடியும் திரும்ப நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ போட் நெக் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ரவுண்ட் நெக்கோ போட் நெக்கோ அது என்ன வேணுமோ உங்களுக்கு வரைஞ்சிக்கலாம், ஓகேங்களா? இப்போ ஷோல்ட்ரு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணுறோம். ஆம்கோல் வந்து இதனுடைய ஹைட்டு வந்து ஒரு 5.5 இன்ச்சு வருங்க. ஏன்னா சின்ன ப்ளவுஸ்னால் 34 இன்ச்சுங்கும்போது சின்னது தான். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ வந்து ஹைட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹைட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது மடிச்சு அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாக்கி உயரம் வந்து எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு 13.5 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். 13.5 இன்ச்சு நான் அளவு வச்சுருக்கேன். சாரி, 12.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 12.5 இன்ச்சு வச்சுருக்கேங்க. உங்களுக்கு என்ன உயரம் வருதோ அந்த அளவு உயரம் வச்சுக்கோங்க. இப்போ சுற்றளவுக்கு வந்து தையலுக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்கோல் ஒரு 5.5 இன்ச்சு ஆம்கோல் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இதை வந்து கர்வ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரின்ஸ் கட்டுக்கு வந்து எப்படி வரையணுங்கிறது தான். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து சின்ன சைஸுங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ வைக்கணுங்கிறது அளவு பார்த்துக்குங்க. பெரிய ப்ளவுஸ்க்கு ஒரு அளவு வரும், சின்ன ப்ளவுஸ்க்கு ஒரு அளவு வரும். இப்போ பாருங்கள், இப்போ மேலேருந்து கரெக்டாக ஒரு 9 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸில் 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஃபோல்டு பண்ணதுலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணால் போதுங்க. அதாவது பெரிய ப்ளவுஸாக இருந்தால் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க. கொஞ்சம் பெரிய ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ஒரு 10 இன்ச்சு 11 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். இது சின்ன ப்ளவுஸ்னால் வந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணால் போதுங்க இதுக்கு. சரிங்களா? 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 9.5 இன்ச்சு ஹைட்டும் 3 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அந்த 3 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, ஆம்கோல்லேருந்து எங்கே வருமோ அந்த சென்டர் பாயிண்ட் பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்க. அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அதாவது இந்த இடுப்பு பக்கம் வர இடத்துல வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது சின்ன ப்ளவுஸ்னால 1 இன்ச்சு போதுங்க கட் பண்ணால். ஏன்னா 2 சைடு சேரும்போது உங்களுக்கு 2 இன்ச்சு வந்துடும். ஸோ 1 இன்ச்சு அதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு உயரத்தையும் 1 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த உயரமும் 1 இன்ச்சு வரணுங்க. அது மறக்காமல் நீங்கள் பண்ணணும். அது எதுக்காகங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த உயரம் வந்து அதே ஸ்கொயராக ஏன் வரணுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. அதே மாதிரி இந்த ஆம்கோல் கிட்ட பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வரைகிறது அந்த சைடுங்க. அதாவது நம்ம இடுப்பு இருக்கு இல்லையா, இடுப்பு சுற்றளவு அந்த இடத்துல தான், அந்த சைடு தான் வந்து 1/4 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சென்டரில் வந்து ஒரு லைட்டாக பெண்டு மாதிரி வளைவு மாதிரி போடணும். சரிங்களா? ஷார்ப்பாக வந்து நம்ம வெட்டக்கூடாது. வெட்டோம்னா அந்த தையல் வந்து அழகாக வராது. ஸோ அந்த இடம் மட்டும் பெண்டு வர மாதிரி வரணும். இப்போ நான் வந்து இந்த பீஸை வந்து கட் பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோ தான். இது மட்டும் வரைஞ்சிட்டிங்கன்னா போதும். இப்போ ஃபஸ்ட்டு நெக்கு கட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த சைடெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு இருக்கு இல்லையா, அந்த இடம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட் வைக்கிறதுக்கும் ஆம்கோல் இதுக்கும் வந்து மறக்காமல் அந்த இடுப்பு சைடு தான் வந்து இங்கே 1/4 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு விடணும். இதை மறக்காமல் பண்ணிங்க. முன்னாடி சைடு நீங்கள் விட வேண்டாம்.
இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட்டு நம்ம மடிச்சிருக்கிறதுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பட்டி வந்து மடிச்சடிக்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன் அந்த 1.5 இன்ச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இதில் இந்த 1 இன்ச்சு விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? அது எதுக்கு அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அந்த ரீசன் என்னங்கிறதுக்கு காமிக்கிறேன். அதாவது நெட்டாகவே கோடு போட்டு 1 இன்ச்சு போட்டு அப்புறம் கிராஸாக வந்து நம்ம பாருங்கள், அது நெட்டாக கோடு போட்டு அப்புறம் கிராஸாக தையல் போட்டிருக்கேன். அந்த 1 இன்ச்சு உயரம் எதுக்கு வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு ஃபைனலில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், எது வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அழுங்காமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இடத்துல அழுங்காமல் பெண்டாக வரணும். இது ரொம்ப முக்கியங்க. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். அழகாக பெண்டாக கேர்வாக வந்து அப்படி வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த 1 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, இந்த 1 இன்ச்சு வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுலேயே வச்சு அழுங்காமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த ஆம்கோல் இருக்குது இல்லைங்களா, ஆம்கோல் 1/4 இன்ச்சு விட்ருக்கோம் இல்லையா, இந்த 1/4 இன்ச்சு அதையும் வந்து அழுங்காமல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த இடம் அழகாக வந்து ஷேப் பண்ணிக்கோங்க லைட்டாக, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அழகாக அந்த ஷார்ப்பாக வராமல் லைட்டாக ஒரு மழுங்கின மாதிரி ஒரு ஷேப் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கப் சைஸ் வந்து அழகாக வரும். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், இவ்வளோதான். இந்த ஜாயின் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நல்ல கிளாத் மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? பாருங்கள், இப்போ இந்த 1 இன்ச்சு வந்து உயரம் எதுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த இது விடலை அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா, ஒரு மாதிரி கோணையாக வருங்க அந்த கிளாத்து. அது காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வச்சுக்கலாம். இவ்வளோ தாங்க பிரின்ஸ் கேட்டு. இதில் வந்து நல்ல கிளாத் வச்சு நீங்கள் தைச்சிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த 1 இன்ச்சு பாருங்கள் எதுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த 1 இன்ச்சு உயரம் விடாமல் கிராஸாகவே நம்ம கொண்டு போயிருந்தோம்னா பாருங்கள் இந்த மாதிரி தையல் வரும். சரிங்களா? கோணையாக தையல் போயிடும். ஸோ இந்த 1 இன்ச்சு வைக்கும்போது உங்களுக்கு மட்டமாக வரும்போது கீழே பட்டி வந்து நீட்டாக நமக்கு அடித்து திருப்பிக்கலாம். சரியா? அதுக்காக தான் இந்த 1 இன்ச்சு உயரம் வந்து நான் வைக்க சொல்லியிருக்கேன். இல்லைனா கிராஸாக நம்ம தையல் போடுற மாதிரி போட்டோம்னா அது வந்து கோணையாக போயிடும். ஸோ அது வந்து அசிங்கமாக வரும். அந்த இடத்துல வந்து பெண்டு மாதிரி வரும். அதுக்காக தான் அந்த 1 இன்ச்சு விட்டுருக்கேன் நான். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாத்தில் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.